தான் டைப் எபிசோட் 5. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். டைப் இருந்துட்டு தானே பார்த்துட்டு நம்ம மேட்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க தானும் ஓகே சொல்லி மற்ற எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும்ல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். தானும் டைப்பும் பெட்ஷீட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பெட்ஷீட் வந்து டைப்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ விலை எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு ஆன்ட்டிகிட்ட கேட்க அந்த ஆன்ட்டி வந்துட்டு ஏங்க இது சிங்கிள் பெட், இதுங்க டபுள் சைட் பெட்டெல்லாம் அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ டைப்புக்கு ஒரே கோவம். என்னை பார்த்தா எப்படி தோணுதா, நாங்களாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சிங்கிளை மட்டும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ நீங்க கப்பலோ என்னது அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல இல்ல ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி பதுங்கிட்டே நிக்குது. இவனு கோவப்பட்டு அந்த பக்கமா போக தானு இருந்துக்கிட்டு நீங்க அவன் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டான்னு கொஞ்சம் கவலைப்படாதீங்க, என் பாய் ஃப்ரெண்ட் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது அப்ப நீங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் குழைய தானு வந்துட்டு நீங்க சொல்ல மாதிரி பொதுவா சொல்ல முடியாது, ஒரு யுகமா சொல்ல அப்படின்னு சொல்ல அந்த அம்மா வந்துட்டு புரியுது அப்படின்ட்டு இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல தானு டைப்பை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தானு வந்துட்டு பொறுமையாக சாப்பிட்டு டைப் வந்துட்டு டேய் சீக்கிரம் சாப்பிட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் கோவப்படாதடா அந்த ஆன்ட்டி சொன்னதில் வச்சு, சரி உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்ஷீட்டை வாங்கி கொடுக்க அது பார்த்தா 4500 இருக்கும். ஏட்டா இம்மா காசுக்கு எதுக்குடா எனக்கு வாங்கி தரேன், எனக்குலாம் வேண்டாம்ப்பா சாமி அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல டேய் நான் வாங்கிட்டேன்டா நீனா அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்ற மாதிரி டைப் கேட்க இல்லை நான் ஒரு பேங்க்ல வந்து வேலை செய்கிறேன்டா பார்ட் டைமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல ஆமா என் சீனியர் நான் 10th படிக்கக்குள்ள அந்த பார்ல உள்ள பேண்ட்ல சேர்த்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பேண்டு பிரிஞ்சிருச்சுடா தனித்தனியா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் என்ன விஷயம், நீ அவனோடைய தம்பிய ஆமாண்டா அவனோட தம்பியை நானும் டேட் பண்ணோம், அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டோம், அந்த பிரேக்கப் என்னாலதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன கோச்சுக்கிட்டான், ஆனா அந்த பிரேக்கப் காரணம் அவன் தம்பி தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல டைப் இருந்துட்டு இதை ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல என்னை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல சரி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைப் முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். சரி இதெல்லாம் விடு, என் கூட இன்னைக்கு ஷாப்பிங் வரியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க நானா ஷாப்பிங்லாம் வர அளவுக்கு எனக்கு டைம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல இல்ல நீ வந்தா நல்லா இருக்கும்டா ப்ளீஸ் கொஞ்சம் வாவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அப்படி கேட்குறான், சரி நான் வரேன், அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்பி வெளில போக அப்ப க்ளூ 2 கூட்டியே இழுத்துட்டு வருவான். நம்ம டைப்பு க்ளூவை பார்த்துட்டு ஏன்டாப்பா நீ இங்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நான் மட்டும் வரல, என் கூட 2 குட்டிங்களும் வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி அதுல ஒரு குட்டியை காமிக்க அந்த குட்டிக்கு நம்ம டைப்பு மேல ஆல்ரெடி ஒரு க்ரஷ் இருக்கும் போல. இந்த குட்டியோட பேரு பூஃபே. இவளால தானும் டைப்புக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்துமா அப்படின்றத போக போக எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. டைப் இருந்துட்டு தானே பார்த்துட்டு என்னடா கேன்டீனுக்கு வரியா அந்த மாதிரி சொல்ல என்னது கேன்டீனுக்கா, உனக்கு வேணா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லடா நான் போறேன் என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்க டைப்பு தானும் உடனே ஷாக்காலையும் சந்தோஷத்துலயும் என்னடா இது மாதிரி நீ கேட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க அதுவா நீ தானே நேற்று ரெஸ்டாரண்ட்ல சொன்ன நம்ம மேட்டர் ஃப்ரெண்டு இல்லாம இருந்திருந்தா ஒரு ஃப்ரெண்டா நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம்ல, அதனாலதான் அந்த நல்ல ஃப்ரெண்டுக்காக தான் இப்ப சாப்பிட கூப்பிடுறேன் வரியா அப்படின்ற மாதிரி கேட்க நீ இப்படி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி பேசுறத நிப்பாட்டிட்டு என் கூட வரேன்னா பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்ப டேய் வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடுறான். அங்க போயிட்டு இவன் சும்மா இல்லாம நம்ம டைப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க ஏன்டா எதுக்குடா இப்படி சிரிக்கிற அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல அதுவா எனக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடுலாம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டைப் இருந்துட்டு டே எனக்கு காலை சாப்பாடு தான்டா வாங்கி தரேன் அதுக்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா எனக்கு இதுவே பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தானும் இருந்துட்டு டே இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னர் சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி கேட்க டின்னரா அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல என்னடா இப்படி சொல்ற அப்படின்ட்டு தானும் மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு எனக்கு யாருடா உன்னை விட்டா ஆள் இருக்கா ஃப்ரெண்டுன்னு அப்படின்ற மாதிரி பாவமா வச்சுட்டு கேட்க இன்னும் பாவமான மூஞ்ச வச்சு நம்மளை அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி டைப் யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி உனக்கு கிளாஸ் முடிச்சோடனே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே சாப்பிட தானுக்கு இன்னும் குஷி தாங்களே, நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல இங்க டைப்பும் ஒரே மாதிரி குஷிலேயே சிரிச்சுட்டே சாப்பிட்றான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அன்னைக்கு இருந்துட்டு நம்ம தான் வந்துட்டு டைப்பை பாருக்கு கூப்பிட்டு போக டைப் இருந்துட்டு என்னடா பாருக்குலாம் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம தான் வந்துட்டு இல்லடா இதுதான் நான் மோஸ்ட்லி வாசிக்கிற இடம், நீ வா உள்ள அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வைக்க அங்கே உட்காந்து தான் இருந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அந்த சிரிப்பை நம்ம டைப்பு புதுசாக பார்க்குறான். டைப் இருந்துட்டு டே என்னடா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க
தான் இருந்துட்டு, "டேய் இது ஒரு பிசினஸ் ஸ்மைல்டா. இந்த மாரி சிரிச்சா தான் கஸ்டமரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதானே மறுபடியும் இந்த பாருக்கு வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நான் சிரிக்கிறேன் பாரு. இந்த சிரிப்பு உனக்காக மட்டும் தான்." அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு டைப் பார்த்து சொல்ல, டைப் வந்துட்டு மேலேயும் கீழேயுமா பார்க்குறான் தான. "என்னடா இன்னும் உருட்ட ஸ்டார்ட் பண்ணலையே?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தவன், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து பாரோட ஓனர் அங்க வராங்க. அவங்க பேரு ஜேடு. ஜேடு இருந்துட்டு தான பார்த்துட்டு, "டேய் இது யாருடா? பாய் ஃப்ரெண்டா? இல்ல வெறும் ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி கேட்க, தான பார்த்துட்டு, தானும் வந்துட்டு, "இல்ல, இல்ல இவன் வெறும் ஃப்ரெண்டு தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்ல, அப்ப தானு இருந்துட்டு, "கொஞ்ச நேரம் இவன் கூட பேசிட்டு நான் போய் கஸ்டமர பார்த்துட்டு வரேன்." அப்படின்ட்டு அவன் அந்த சைட் போயிட்டான் தானு. அப்ப ஜெய்டம் வந்துட்டு டைப்ப பார்த்துட்டு, "டேய் தம்பி தப்பா நினச்சுக்காதீங்கப்பா. அந்த தான் பையன் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து. அதனால தான் இந்த மாரி கேட்டேன். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. ஆனா தானும் ஒரு கேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, டைப் இருந்துட்டு, தெரியும்." அப்படின்ற மாரி மண்டையாட்டுறான். "சரி, சரி அவன பத்தி ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க பாரு அந்த பார்ல அவனுக்குள்ள கேர்ள்ஸ் ஃபேன் யாருக்குமே கிடையாது. அவன் வந்தாலே 10, 15 பொண்ணுங்க அவனுக்கு கேட்கறதான் வாங்கி தருவாங்க தெரியுமா? அப்படி ஒரு அலட்சாட்டியம் பண்ணிட்டு இருப்பான்." அப்படின்ற மாரி சொல்ல, டைப் இருந்துட்டு தூரத்துல இருந்து தானே பார்த்துட்டு இருக்கான் ரசிச்சுட்டு. அப்புறம் இந்த ஜெய்டம்ம குடுகுடுன்னு ஓடி போய் தானி காதுல அச்சபுச்சு இச்சபுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கூற, அப்ப தான் வந்துட்டு தூரத்துல இருக்க டைப்ப பார்த்துட்டு அங்க வரான். அங்க வந்துட்டு தான் வந்துட்டு டைப்பு கிட்ட, "அப்படி என்னடா ஜெய்டோ நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு டைப் இருந்துட்டு கண்ணு ஃபுல்லு பொசசிவ்னஸ், ஜெலஸோட, "அதுவா வேற ஒண்ணும் இல்ல. உன் பின்னாடி பொண்ணுங்கலாம் சுத்துவாங்களாமே, அத பத்தி தான் புகழ்ந்து அந்த அம்மா பேசிட்டு போகுது." அப்படின்ற மாரி சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அது பிசினஸ் ஸ்மைலு அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அவ்வளோதானா?" அப்படின்ற மாரி திரும்பி பேசிட்டு இருக்கான் நம்ம டைப்பு. அப்ப தான் வந்துட்டு, "ஜேடு வந்து என் காதுல ஒண்ணு சொன்னாங்க. அது தெரிஞ்சுக்கணுமா நீ?" அப்படின்ற மாரி டைப்பு கிட்ட கேட்க, டைப் இருந்துட்டு, ஆமா, ஆமா தெரிஞ்சுக்கணும். என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும்." "என்னது?" அப்படின்ற மாரி டைப் கேட்க, "அதுவா நீ கொஞ்சம் கிட்ட வரணும்." அப்படின்னு சொல்ல, கிட்டயா? சரிடா சொல்லு இப்ப என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, தானும் வந்துட்டு ஜேடு வந்துட்டு, "நீ வெறும் ஃப்ரெண்டா? இல்ல?" அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம டைப்ப கிஸ் பண்ண, டைப்பும் தான கிஸ் பண்றான். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு டைப்போட கண்ண பார்த்துட்டு, தான் மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள, டைப் இருந்துட்டு தள்ளி விட்டு, "டேய் தான் நீ போதையில இருக்க போல ரொம்ப குடிச்சிருக்க." அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ அளவுக்கு குடிச்சிருக்கேன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா டைப்? நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன் உன் கூட இப்படி இருக்கணும்ன்ட்டு." அப்படின்ற மாரி டான் சொல்ல, டைப் இருந்துட்டு, "இங்க பாரு நான் வெளில வெயிட் பண்றேன். நீ வா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ரூம்ல டைப் குளிச்சுட்டு வந்து உட்கார, தான் தூங்கிட்டு இருப்பான். டைப் வந்துட்டு தான பார்த்துட்டு, "டேய் தான் தான்." அப்படின்ற மாரி கூப்பிட்டு, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் வராது தான்ட்டேருந்து. டைப் இருந்துட்டு, "இங்க பாரு நீ முழிச்சிட்டு இருக்கன்னு நல்லா தெரியுது. டேய் கூப்பிடுறது காதுல விழலையா?" அப்படின்ற மாரி கேட்க, சொல்லு." அப்படின்ற மாரி தான் சொல்ல, "இங்க பாரு என் கூட வந்து படு." அப்படின்ற மாரி சொல்ல, "ஆ வா வா என் கூட வந்து படுத்துக்கோ." அப்படின்ற மாரி தான சொல்ல, டைப் வந்து பக்கத்துல படுத்துக்கிறான். டைப் தான பார்த்து படுத்துக்க, தானும் வந்துட்டு டைப்ப பார்த்து படுத்துக்கிட்டு கட்டியும் பிடிச்சுக்கிறான். டைப் இருந்துட்டு, "டேய் என்னடா பண்ற தானு? நான் உன் கூட படுக்க தான் கூப்பிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமா இப்ப நானும் உன் கூட படுத்து தானே இருக்கேன். வா ஹக் பண்ணி படுத்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லி ஹக் பண்ண, டைப் இருந்துட்டு, "எரும மாட்டு பயலே! நான் உன்ன படுக்க கூப்பிட்டா இந்த மாரியா பண்ற?" அப்படின்ட்டு கோச்சிட்டு அவன் தனி பெட்ல போய் படுத்துக்கிறான். படுக்கிறத எந்த மீனிங் அப்படின்றது ஒரு மீனிங் இருக்கு. அது உங்களுக்கு புரியும். தானுக்கும் அது புரிஞ்சுது. ஆனா அவனும் இருந்துட்டு அவாய்ட் பண்ற மாரி தான் கியூட்டா அங்க சேட்டைகள் பண்ணிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான். மறுநாள் வந்து காலையில தான் இருந்துட்டு தானோட வீட்டுக்கு கிளம்பி போறான். அங்க அவனுக்கு ஒரு தங்கச்சியும், கூட பிறந்த ஒரு அண்ணனும் இருக்காங்க. அண்ணனும் இருந்துட்டு தான பார்த்துட்டு, "என்ன உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாரி இருக்கே, எந்த பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்லடா திடீர்னு இப்படி வரமாட்டியே அதான் கேட்டேன்." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சமாளிச்சுட்டு தானும் வந்துட்டு அங்க இருக்கான். இங்க ஆனா ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வச்சுட்டு தான் போயிருக்கான். டைப்பு கிட்ட அவன் சொல்லல. இந்த மாரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் தான் ஒட்டி வச்சிருக்கான். அத பார்த்து டைப் இருந்துட்டு ரொம்ப காண்டாரான். "ஓ! சார் இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? அதுக்கு தான் ஸ்டிக்கி நோட்ல ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்களா? என்கிட்ட கூட சொல்லாம? இருக்கட்டும். அதுக்குன்னு நான் சாரிலாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல." அப்படின்ற மாரி இங்க வந்து டைப்பு புலம்பிக்கிட்டே இருக்கான். அதுவும் சமயமா இல்லாம நம்ம நேத்தி பண்ணது ஒரு மாரி தப்பு. அந்த மாரி கில்ட்டிலயும் இருக்கான். நேத்தி பார்ல வந்து கிஸ் பண்ணக்குள்ள தள்ளி விட்டான்ல, அத நெனச்சுட்டும் இங்க இருக்கான். இந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நைட்டே வந்து தான் வந்துட்டு ரூமுக்கு வரான். தானும் உள்ள வந்தவன் டைப்ப சுத்தமா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு லேப்டாப்ப தொறந்து வச்சுட்டு ஏதோ நோண்டிட்டு இருக்கான். ஆனா டைப் வந்துட்டு ஸ்ப்ரைட்ட தொறந்து விட்டு வந்து பக்கத்துல வந்து வைக்க, அப்ப தான் இருந்துட்டு, "என்னடா இது?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுவா பெனாயில் குடி." அப்படின்ற மாரி சொல்ல, "ஆ என்னது?" "இல்ல எனக்கு வேணாம்." அப்படின்ற மாரி தானு சொல்ல,
என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி முழிச்சுட்டே இருக்கான் டைப்பு. சரிடா இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தூங்கிக்க போறேன் அப்படின்ற மாரி தான் அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போக, இங்க டைப்புக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவன் இப்படி அவாய்ட் பண்றான்? அப்படின்ற மாரி சுத்த அட்ட ஷாக்ல இருக்கான். ஆனாலும் நான் அவன்ட்ட சாரி கேட்க மாட்டேன். அப்படின்ற மாரி பிடிவாதத்திலே இருக்கான். நான் குடிச்சுக்கிறேன்டா ஸ்ப்ரைட்ட அப்படின்ற மாரி. இங்க டைப் இருந்துட்டு மறாநாளு ஒரு 10, 15 ஸ்ப்ரைட் பாட்டில வாங்கிட்டு, "நீக்கு 1 குடுத்தேன்ல, குடிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போனல, இன்னைக்கு 10 வாங்கிட்டு வந்து பெட்ல போடுறேன்டா. நீ குடிச்சு சக்கரை நோய் வந்தாலும் பரவால்ல. ஆனா நான் உன்ட்ட சாரி கேட்க மாட்டேன்." அப்படின்ற மாரி பொலம்பிக்கிட்டு, அவனும் பெட்டு ஃபுல்லா ஸ்ப்ரைட் பாட்டில பரப்பி வைக்க, தானும் உள்ள வந்து பெட்ட பார்க்குறான். பெட்ட பார்த்துட்டு, டைம பார்த்துட்டு, அவன் பாட்டுல அந்த ஸ்ப்ரைட் பாட்டில ஃபுல் ஊத்தி எடுத்து ஒழுங்கா ஒரு இடத்துல அடுக்கி வைக்க, அடுக்கி வச்சுட்டு சொல்றான் டைப்ப கூப்ட்டு, "இந்த மாரி நான் ஃப்ரெண்டு வீட்ல தங்க போறேன்" அப்படின்ட்டு. என்னது? அப்படின்ற மாரி டைப் வந்துட்டு தான வழி மறிச்சு நிக்க, ஆனா தான் வந்துட்டு டைப் மூஞ்ச கூடி பார்க்காம, "இங்க பாரு என் ஃப்ரெண்டு வீட்ல போய் இன்னைக்கு நைட்டு தூங்க போறேன். என்ன விட்றாப்பா" அப்படின்ற மாரி சொல்ல, "இங்க பாரு" அப்படின்ற மாரி டைப் வந்துட்டு தான் கைய புடிச்சுக்கிறான். தான் வந்துட்டு டைப்ப பார்த்துட்டு, "டைப் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? என் கைய பிடிச்சிருக்கடா எனக்கு வலிக்குது, ஹர்ட் ஆவுது. கொஞ்சம் கைய எடுக்குறியா?" அப்படின்ற மாரி கேட்க, டைப் இருந்துட்டு தானு மூஞ்ச பார்த்துட்டு டக்குன்னு பச்சுன்னு கிஸ் அடிச்சு விட்டுர்றான். இத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத தானு இருந்துட்டு ரொம்ப அட்ட ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி டைப்ப பிடிச்சிட்டு கிஸ் அடிக்கிறான். "இங்க பாரு இது உனக்கு தேவைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா நான் கண்டிப்பா சாரி மட்டும் கேட்க மாட்டேன்." அப்படின்ற மாரி டைப் வந்துட்டு தான பார்த்துட்டு சொல்ல, இந்த கியூட்டான சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனல லைக் பண்ணிட்டு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா உங்களுடைய VL ஃபேன் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.